வைகுண்ட ஏகாதசியொட்டி தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அதிகாலை 4:15 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 5:15 மணிக்கு பரமபத வாசல் எனப்படக்கூடிய சொர்க்க வாசலில் எழுந்தருளினார். நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கிளியுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடந்தார். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு உட்பட லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனால் திரும்பும் திசையெல்லாம் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அதிகாலை 4:33 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் வழியாக பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டனர். தொடர்ந்து 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் பாடப்பட்டன. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பார்த்து கொஞ்சம் பேராக அனுப்பிச்சிட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. பெருமாள் சேவை அற்புதமாக இருந்தது. எல்லா வருஷம் மாதிரி ரொம்ப நல்லா சேவையாச்சு. இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கடந்து வரும்போது ஆளை வந்தார் ஆப்போசிட்டில் வரும்போது நமக்கே அறியாமல் நம்மளே வைகுண்ட ஏகாதசி பெருமாள் இந்த அளவுக்கு வேற எங்கேயுமே தரிசிக்க முடியாதுங்க. இன்னைக்கு விடிய முழிச்சிருந்து சாமி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு கோயிலில் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இந்த முறை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வேங்கட வரத பெருமாள் கோவிலில் உற்சவர் பெருமாள் முத்து அங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வேங்கட வரத பெருமாள் பரமபத வாசலை கடந்த போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கம் எழுப்பியபடி சுவாமி தரிசனம் செய்தனர்.